ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆல் இன் ஒன் நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் தேர்விற்காக படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நடப்பு நிகழ்வுகள் பகுதிகளில் இருந்து தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் முக்கிய 10 வினாக்களை தான் பார்க்க போகிறோம். 21 ஏப்ரல் 2024 சரிங்களா? பார்க்கலாமா? வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி ஆல் இன் ஒன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் கேள்வி என்னென்னா, இந்திய கப்பற்படையின் புதிய தலைமை தளபதி யாருன்னு கேட்குறாங்க. உங்களில் யாருக்காவது ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். இதற்கு சரியான பதில் தினேஷ்குமார் திரிபாதி என்பதுதான் சரியான பதில். இவர் 38வது துணை தலைமை தளபதியாக இருந்திருக்காரு. இப்போ புதிய தலைமை தளபதியாக பொறுப்பேற்றிருக்காரு. யாரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம்னா ஹரிகுமார் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இவர் புதிய தலைமை தளபதியாக பொறுப்பேற்றிருக்காரு. இவர் மேற்கு கடற்படை கட்டளை தலைவராகவும் முதன்மை போர் அதிகாரியாகவும் இருந்திருக்காரு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இரண்டாவது கொஸ்டின் என்னன்னா, தேசிய குடிமை சேவை தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன் விச் டே இஸ் நேஷனல் சிவிக் சர்வீஸ் டே செலிப்ரேட்டட் எவ்ரி இயர்னு கேட்குறாங்க. இதற்கு சரியான பதில் ஏப்ரல் 21 என்பது தான் சரியான பதில். சரிங்களா? இந்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரதமர் விருது இந்த மாதிரி சேவை செஞ்சவங்களோட பணியை அங்கீகரித்தும் அவங்களோட ஊக்குவிக்கும் விதமாகவும் அவார்டு கொடுக்குறாங்க. அதனால இந்த தேசிய குடிமை சேவை தினத்தை ஏப்ரல் 21 அனுசரிக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? மூணாவது கொஸ்டின் என்னன்னா, ஐநா பொதுச்சபையில் எந்த நாடு சேர்வதற்கான வரைவு தீர்மானம் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இருந்து கொண்டு வரப்பட்டது கேட்குறாங்க. இதற்கு சரியான பதில் பாலஸ்தீனம் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஐநா பொதுச்சபையில் மொத்தம் 193 உறுப்பு நாடுகள் இருக்குது. இதை 194ஆவதாக சேர்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலேருந்து தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இருந்த நிரந்தர உறுப்பினராக இருந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா பாலஸ்தீனம் வேணான்னு சொல்லி நிராகரிச்சிட்டாங்க. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் மொத்தம் 15 உறுப்பு நாடுகள் இருக்காங்க. அதில் 5 நிரந்தர உறுப்பினராக இருக்காங்க, 10 நிரந்தரமற்ற உறுப்பினராக இருக்காங்க. இந்த 5 நிரந்தரமான உறுப்பு நாடுகளுக்கு வீட்டோ அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை வச்சு தான் அமெரிக்கா பாலஸ்தீனத்தை ஐநா பொதுச்சபையோட சேர்றதுக்காக நிராகரிச்சிட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, சகுந்தலா தேவி என்னவென்று பிரபலமாக அறியப்படுகிறார்? சகுந்தலா தேவி இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் இந்தியாவின் மனித கணனி. இவர் யாருன்னா, சகுந்தலா தேவி மேக்ஸ் செய்கிறதுல ரொம்ப ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருந்திருக்காரு. வித்தின் செகண்ட்ஸ்லேயே கியூபு ரூட்டு அதுக்கான ஆன்சர் எல்லாம் அவர் மிக சிறப்பாக செஞ்சுருக்காரு. அதனால அவங்களுக்கு இந்தியாவின் மனித கணினின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏப்ரல் 2024 எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற மூவர்ண பர்ஃபிக்கு ஜிஐ டேக் கொடுக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஜிஐ டேக்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி அதாவது புவிசார் குறியீடு, திண்டுக்கல் பூட்டு மதுரை மல்லின்ற மாதிரி இந்த மாதிரி டைரங்கி பர்ஃபி, அதாவது எந்த ஸ்டேட்டில் இருக்கிற டைரங்கி பர்ஃபிக்கு ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு சரியான பதில் உத்தரப்பிரதேசம் என்பது தான் சரியான பதில். சரிங்களா? 2024 எந்த நாடு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த உள்ளதுன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த வருடம் எந்த நாடு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த உள்ளது? அதற்கு சரியான பதில் பிரான்சில் இருக்கிற பாரிஸ் நகரம் என்பது தான் சரியான பதில். 2028 வருடம் எந்த நாடு நடக்க இருக்குன்னா, அமெரிக்காவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சலில் தான் நடக்க இருக்கு. 2020 எங்கே நடந்துச்சுன்னா, ஜப்பானில் இருக்கிற டோக்கியோவில் நடந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி 2032 எங்கே நடக்க போகுதுன்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்க பிரிஸ்பெயினில் நடக்க போகுது. சரிங்களா? எல்ஜிபிடிக்கு குழுவின் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. எல்ஜிபிடி குழுவின் தலைவர் யாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எல்ஜிபிடிக்குன்னா என்னென்னு பார்க்கணும். எல்னா லெஸ்பியன், ஜீனா கே, பீனா பைசெக்சுவல், டீனா டிரான்ஸ்ஜெண்டர். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டிக்கு தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. அந்த கமிட்டியோட தலைவர் தான் ராஜீவ் கௌபா என்பது தான் சரியான பதில். சரிங்களா? இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. வேர் இஸ் லொக்கேட்டட் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் இந்தியன் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் லொக்கேட்டட்? டெல்லி என்பது தான் சரியான பதில். சரிங்களா?
இந்தியாவின் எந்த மாநிலத்தில் பழங்கால பாம்பின் புதை வடிவங்கள் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டனன்னு கேட்குறாங்க. இன்றைக்கி நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய பாம்போட புதை வடிவங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னா குஜராத்தில் லிக்னைட் சுரங்கத்திலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஐஐடி ரூர்க்கியை சார்ந்த வல்லுநர்கள் தான் இந்த மாதிரி புதைப்படிவங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? இது சுமார் 1000 கிலோ எடை இருக்கும்னு சொல்கிறாங்க. 15 மீட்டர் நீளம் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதை வந்து கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா வாசுகி இண்டிகஸ்னு பேர் வச்சுருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பாம்புன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் 2024 இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளதுன்னு கேட்குறாங்க. ஹவு மெனி மெடல்ஸ் ஹஸ் இந்தியா ஓன் இன் தி ஏசியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் 2024? 9 மெடல்களை தான் வந்து இந்தியா ஜெயிச்சிருக்கு. 4 வெள்ளி பதக்கமும் 5 வெண்கல பதக்கமும் ஜெயிச்சிருக்காங்க. சரிங்களா? இதோட வந்து இந்த நாளுக்குரிய 10 முக்கியமான கொஸ்டின் நடப்பு நிகழ்வுகள் பகுதியில் பார்த்துட்டோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர்.